புத்த மதத்தின் தலைமையிடம் புத்தகயா அதன் ஒவ்வொரு 3 நாளும் ஞானம் பெறும் முன் இளவரசரின் தியான அனுபவங்களால் அலைந்து கொண்டிருந்த போதில் மனதை தூய்மை செய்யும் ஒரு அனுபவமாக மாறியது. பல்வேறு ஆன்மீக வரலாறுகளை இன்று வரை கொண்டிருக்கும் இந்த இடம் உலகின் பல பௌதிக குழுக்களால் அடிக்கடி பயணிக்கப்படுகிறது. புத்த சித்தார்த்தனின் உள்ளார்ந்த அனுபவத்தை அனுபவிக்க மடங்கள் மற்றும் கோவில்கள் சூழப்பட்டுள்ள புத்தகயா ஆண்டு முழுவதும் பரபரப்பாக இருக்கும். ஆசியாவின் பல்வேறு நாடுகளான ஜப்பான், சீனாவுடன் இந்தியாவின் மத்திய இடமாக மாறி ஏராளமான யாத்ரீகர்கள் இங்கு வந்து போகின்றனர். இங்கு அமைந்துள்ள போதி மரத்துக்கான அஞ்சலியோடு பரந்த அனுபவங்கள் கட்டி கொடியுள்ளன. புத்தரின் ஞானம் பெறும் நாளை புகழும் புத்த பூர்ணிமா கொண்டாட்டமானது உலகம் முழுவதும் உள்ள சாதனையாளர்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியை சாற்றுகின்றது. இந்த இசை மற்றும் மகிழ்வுடன் கூடிய விழா முப்பரிமாண அனுபவமாக மாறி புத்த கயாவின் அதிசயங்களை இனிமையே பார்க்கும் திருப்தியை அளிக்கிறது. எனவே நீங்கள் புத்த கயாவிற்கு செல்ல திட்டமிட்டால் விழாவின் தலைப்பில் கேட்க விரும்பும் சிந்தனைகளால் செல்வதற்கு பிறகு அந்த ஆன்மீக துணையை உணர்வு செய்யுங்கள். ஜப்பான் மற்றும் சீனா உட்பட பல வெளிநாடுகள் புத்த யாத்ரீகர்களுக்கான கட்டிட வசதிகளில் இந்திய அரசாங்கத்திற்கு உதவியுள்ளன. மடங்கள், கோவில்கள் மற்றும் போதி மரத்தின் சான்றுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் யாத்ரீகர்களால் ஆண்டு முழுவதும் இந்த இடம் பரபரப்பாக இருக்கும். உலகெங்கிலும் உள்ள பல பௌத்த சமூகங்களால் கட்டப்பட்ட ஏராளமான மடங்கள் மற்றும் கோவில்கள் நிறைந்த புத்த கயா அங்கு வாழும் மக்களுக்கும் ஆன்மீக ஒளியை தெளிக்கிறது. புத்த ஜெயந்தி மற்றும் உலக அமைதிக்கான 3 வார விழாவின் போது புத்த கயா ஆன்மீக ரீதியில் சிறந்து விளங்குகிறது. அப்போது நகரம் உலகின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகிறது. நீங்கள் புத்த கயாவிற்கு செல்ல திட்டமிட்டால் அந்த இடத்தின் உண்மையான உணர்வை உள்வாங்குவதற்கு ஏதாவது ஒரு பண்டிகை நாளில் அதை திட்டமிட வேண்டும். உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்து யாத்ரீகர்கள் கருவளையத்துக்குள் நுழையும் போது பெரிய புத்தர் சிலை மற்றும் திபெத்திய அகதிகள் சந்தை உங்கள் பார்வைக்கு கிடைக்கும். மடாலயம், ஃபல்கு நதி, முச்சலிண்டா ஏரி மற்றும் பிரம்மயோனி கோயில் ஆகியவை உங்கள் பயணத்தில் முக்கிய இடம் கொண்டால் அவற்றின் நினைவுகளை உங்கள் மனதில் அழகாகச் செருகிக் கொள்வீர்கள். இங்கு விஜயமான சம்பவங்கள் மற்றும் ஆன்மீகத்திற்கான முக்கிய காரணங்களும் உண்டு. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றான புத்த கயா நிரஞ்சனா நதியின் அழகான அருகில் அமைந்துள்ளது. பழைய வரலாற்றில் இதற்கு சம்போதி, வஜ்ராசனம் அல்லது மகாபோதி என்றழைக்கப்பட்டது. இந்த மண்ணில் குஷிநகர், லும்பினி மற்றும் சாரநாத் முதலிய முக்கிய பௌத்த தலங்களுக்கு நெருங்கிய உறவு உள்ளது. இதனால் நீங்கள் உலர்கே எள்ளும் புரிதலுடன் புத்த மதத்தை உணரலாம்.